ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாண்டிய வீட்டுக்கு வந்ததும் வியாபாரம் சரியில்லைன்னு கோமதி கிட்ட புலம்பிட்டு கை கால் கழுவிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இந்த டைமில் கோமதியோட தம்பி காலையிலேருந்து மாமா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, யாரும் அவர் பக்கத்தில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் ராஜியும் கோமதியும் டியூஷன் விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு கோமதியோட தம்பி கேட்க உப்புமாவும் சட்னியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி. உடனே மயில், நான் சமைக்கிறேன்னு தான் சொன்னேன், நான் சமைச்ச விதவிதமாக சமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, உப்புமா சாப்பிட்லான்னு பாண்டிய சொல்லிடுறாரு. மாமா, நம்ம எல்லோரும் பரோட்டா வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அடுத்து கோமதியும் ராஜையும் பேசிகிட்டு இருக்கும்போது மயில் வந்துடுறாங்க. என்ன மறுபடியும் ரகசியமானு கேட்க, இல்லை அவர்கிட்ட டியூஷன் விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னு சொல்லி யோசனையாக இருக்குன்னு கோமதி சொல்கிறாங்க. ராஜையும் மயில்கிட்ட, ப்ளீஸ் அக்கா, தயவுசெய்து மாமா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மயில், நீ இவ்வளோ சொல்லும்போது நான் சொல்லுவேன்னா நீ கவலைப்படாத, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோமதியோட தம்பி செந்திலை சரவணையும் 2 பேரையும் மொட்டை மாடி கூப்பிட்டு கதிர் புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி சொல்கிறாரு. கதிர் புரோட்டா வாங்கிட்டு வந்ததும் எல்லோரும் புரோட்டா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் மீனாவும் ராஜையும் அந்த கூட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த டைமில் மயில் அங்கே வந்ததும், மாமா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் புரோட்டா வாங்கி சாப்பிட்றீங்களா, அத்தை சமைச்ச உப்புமாவை வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. கடப்பலகாரம் சாப்பிடாதீங்க சொன்னாலும் நீங்கள் ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்னதுக்கு ராஜு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் தியேட்டருக்கு போய் சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, பப்ஸு அதெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, அது மட்டும் கடை பலகாரம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மயில், அது வேற இது வேறன்னு சொல்லி, மாமா நீங்கள் வாங்கன்னு புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்த சரவணை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து பாண்டியன், மற்றவங்கெல்லாம் எங்கன்னு மயிலிட்ட கேட்க, மொட்டை மாடியில் புரோட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னு மயில் போட்டு கொடுத்துட்றாங்க. மாடிக்கு போய் புரோட்டா சாப்பிட்டா எல்லாரையும் வெளுன்னு வார்த்தையால் வெளுக்கிறாரு பாண்டியன். இதில் கதிருக்கு தான் கூடுதல் போனஸ் திட்டு. மறுநாள் காலையில் மயில் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பாண்டி அந்த பக்கமாக வராரு. 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு நடந்து வரும்போது ராஜி ஹோம் டியூஷன் எடுக்க போகிறத பற்றி பேச்சுவாக்கில் நம்ம மயில் போட்டு கொடுத்துட்றாங்க. பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு.